காஷ்மீருக்கு போனவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறி போய் பதட்டத்தோட காத்திருந்த குடும்பத்தார்கள். மீண்டும் திரும்பி வந்ததை பார்த்த குடும்பத்தார்கள் கண்ணீர் விட்டு வரவேற்றிருந்திருக்காங்க. தமிழக அரசு உதவியோட தப்பிச்சு வந்த 6 நண்பர்கள். அந்த சத்தம் கேட்டுட்டு நாங்கள் வந்து அப்போதான் குதிரையில் ஏறுறோம் கீழே இறங்கிறதுக்காக. ஏறும்போது அந்த ஃபயரிங் சவுண்டு கேட்டோடனே குதிரைக்காரர் வந்து நீங்கள் சீக்கிரம் இறங்குங்க என்ன விஷயம் ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் இருந்தால் செத்துருவீங்க ஓடுங்க சொல்லி எங்களை விரட்டிவிட்டார். நாங்கள் அப்படியே அந்த 3 கிலோமீட்டர் மலையை வந்து ஓடி வந்து நாங்கள் கீழே கடந்தோம். மிக கடினமான பாதை, மிக கரடுமுடான பாதை. அது எப்படி தான் நாங்கள் வந்து அந்த கடந்து வந்தோன்றது எனக்கு பெரிய ஒரு இப்போ நினைச்சாலே ஒரு திகிலாவே. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 6 நண்பர்களான சையது உஸ்மான், சையது ரகுமான், சையது காஜா பாஷா, சபியுல்லா, சாதிக் ராஜா அப்படின்னு 6 பேர் சேர்ந்து காஷ்மீருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக போயிருந்திருக்காங்க. ஆனா கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பெஹல்காம் பைஸ்ரான் வேலி பகுதியில தீவிரவாத தாக்குதலால பாதிக்கப்பட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துட்டாங்க. இந்த செய்தி உலகையே உலுக்கி இருக்கு. இந்த நிலையில தான் காஷ்மீருக்கு போன நிறைய பேர் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல தமிழகத்தை சேர்ந்தவங்களை தமிழகம் கொண்டு வரதுக்காக தமிழக அரசும் முயற்சி எடுத்துட்டு வருது. அந்த வகையில 6 நண்பர்கள் தமிழக அரசனுடைய உதவியை நாடி அங்கிருந்து விமானம் மூலமா சென்னை வந்து சென்னையிலிருந்து செஞ்சி நோக்கி போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தார் இவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறி போய் பதட்டத்தோட காத்திருக்க இவங்களை பார்த்த உடனே சந்தோஷத்துல கண்ணீர் மல்க வரவேற்று இருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.